ஆண்டவராக இந்த காலை வேளையில உங்களுக்கு சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எல்லாருக்குமே அனுதின வாழ்க்கையில அடுத்தடுத்த நாளை குறிச்ச ரொம்ப பெரிய பயம் இருக்கும். எல்லா விஷயத்தையும் குறிச்ச பயம். சின்ன பசங்களுக்கு ஸ்கூல் போறதுக்கு பயம், எக்ஸாம் எழுதுறதுக்கு பயம், அடுத்து காலேஜோட அடுத்த நிலைக்கு போறது பயம், செமஸ்டர் பார்த்தா பயம். நமக்கு பெரியவங்களுக்கு வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு மாச கடைசியில் தான் பணத்துக்கு என்ன பண்றதுன்னு பயம். இப்படி டெய்லி வருடத்துல 365 நாட்களையும் பயத்தோட கிடைக்கும். ஆனால் அற்புதமான காரியங்களை கடந்த நாட்கள்ல ஒரு இடத்துல நான் படிச்சேன். வேதத்துல நீ பயப்படாதே, fear not, நீ பயப்படாதே அப்படின்ற வார்த்தை 365 தடவை இருக்காங்க. எத்தனை தடவை? 365 தடவை. பாருங்க, வருடத்துல 360 நாட்கள், அந்த வேதத்துல பயப்படாதேன்னு சொல்ற வார்த்தைகள் 360 தடவை. ஆண்டவராகிய இயேசு நம்முடைய தேவன் நமக்கு என்ன நினைவுபடுத்துறாருன்னா 365 நாளும் வருடத்துல எந்த நாள்லையும் நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களோடு கூடவே இருக்கேன் ஆண்டவர் சொல்றார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ராஜா, அவனுக்கு ஒரு பையன். அந்த ராஜாவுக்கு அடுத்த அந்த பையன் தான் அந்த பட்டத்துக்கு வரும். அப்படி அந்த பையன் அந்த பதவிக்கு வரணும்னா ஒரு நாள் இரவு முழுக்க தனியா காட்டுல நேரத்தை செலவழிக்கணும், மிருகமோட நேரத்தை செலவழிக்கணும். இப்படி செலவழிச்சா மட்டும்தான் அவனால ராஜாவா ஆசைப்படும். அப்படி ஒரு சூழலை வந்தவுடனே அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனை தனியா என்ன பண்றாங்க, காட்டுக்கு அனுப்புறாங்க. காட்டுக்குள்ள போனோம், ஒரே பயமா இருக்கு அவனுக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அவனுக்குள்ள இருள் சூழ்ந்திருக்கு, என்னமோ சவுண்ட் ஆக்கி ரொம்ப பயந்துட்டே இருக்கான். இப்படி அவன் போயிட்டு இருக்கும் போதே அவனுக்கு பின்னாடி இன்னொரு சுத்தம் போயிட்டு இருக்கு. யாரோ அவனை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்க மாதிரி, யாரோ அவனை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்க மாதிரி ஒரு சத்தமும் அவனுக்கு கேட்குது. அவன் இன்னும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்க. திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. இன்னும் நடந்து போயிட்டே இருக்கான். திரும்பி பார்த்தா யாரும் இல்லை. ஆனா யாரோ அவனை பின்தொடர்ந்த சத்தம் மட்டும் அவனுக்கு கேட்குது. ஒரு கட்டம் வரும்போது அவனை ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு என்ன பண்றதே தெரியல. அப்போ ஒரு கை அவனை தொடர்ந்து இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அவன் அந்த கை யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா தானே. காட்டுக்குள்ள தனியா போகணும்னு சொன்னீங்களேப்பா, நீ கூடவே வந்துட்டீங்களே அப்படின்னு சொன்னோன்னே அவன் கேட்டான். அவன் சொன்னாரா, நீ பயப்படாத, நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். நீ மக்களுக்கு வேணா நீ இளவரசனா இருக்கலாம், அடுத்த ராஜாவா இருக்கலாம், எனக்கு நீ பையன், எனக்கு நீ மக, எங்கேயும் தனியா விட்டுறதில்ல, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ காட்டுக்குள்ள நானும் கூட இருப்பேன்னு சொன்னாரான். மறுநாள் காலையில 2 பேரும் சேர்ந்தே அதை போலதான் நாமும் எந்த பாதையிலையும் நம்ம தனியா இல்லை. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மோடு கூடவே இருக்கிறார். நான் ஒருபோதும் பயப்பட தேவையில்லை. நான் சொன்னது போல வருடத்துல 360 நாட்களும் நீ காலையில இருந்து சொல்ல வேண்டிய விஷயம், நான் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஏன் கூட எல்லா சூழ்நிலையும் இருக்கிறார் என்கிற இந்த விஷயம் நமக்கு ஏசாயா 41:10 சொல்லியிருக்கிறது. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். fear not, I am with you. இந்த நாளும் கூட ஆண்டவர் நம்மகிட்ட தான் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கு. God bless you. Thank you.